ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலவருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும், ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை. சுக்கிரன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போறார். அதாவது இது 4 ராசிகள் போகிறார். அதாவது பரணி, கிருத்திகை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிக்கு அவர் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயாளர் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் முருகனை வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம். 31/7/2024 அன்னைக்கு ஏகாதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்சவர்களும் பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை, அதாவது சகஸ்ரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை. ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம். அதுவும் 5:45 6 மணி 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டம். சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது. அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம். நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்கள், கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர எல்லா பிரச்சனைகள், உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள். பிரதோஷ காலம் 1 வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால், அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ, உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ, உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. ஆடிப்பெருக்கு 3/8/2024, அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி 18ஆம் நாள் அன்றைக்கி பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும், சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதனால தான் இது அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி பார்த்தாலேயானால் உங்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில், பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் பெண்களெல்லாம் போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மழையும் சரி, நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி 18 ஒரு பெரிய விசேஷம். இந்த ஆடி 18க்கு மேலே கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 4/8/2024 அன்றைக்கி அமாவாசை, ஆடி அமாவாசை. பொதுவாகவே தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது. ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், தை அமாவாசை, ஆடி அமாவாசையெல்லாம் மிகவும் ஏற்றமான விஷயம். பித்தர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று. பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும். அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா சுபகாரியமும் கைகிட்ட தட்டி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களோ பித்ருக்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் 2-3 டேஸில். இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான்
2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 7ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. 6ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, அதை தவிர 8ஆம் அதிபதி 3 பேரும் 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள்லையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்த்தடையானால் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவரே புத்திர காரகன், புத்திர ஸ்தானத்தில் போய் இருக்கார். அவர் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். குரு மங்கள யோகம் அமைகிறதுனால உங்களுடைய தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் சூரிய பகவான் 8ஆம் அதிபதி 8க்கு 12 இருக்கிறதுனாலையும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் போகாமல் ஓரளவுக்கு தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சதுர்த்த கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆட்சி பலத்திற்கு சமமாக சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு குழப்பங்கள் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 29ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணிலேருந்து 1ஆம் தேதி அதிகாலை ஒரு 12 மணி 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு சந்திர யோகம் அமையிறது, குரு மங்கள யோகம் அமையிறது, சந்திர மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 5-7 பரிவர்த்தனை யோகம் அமையக்கூடிய காலகட்டம். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பரிவர்த்தனை யோகம் அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 1ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயான பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அரசாங்க உத்தியோகம், அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர தனியார் நிறுவனங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதை தவிர துப்புரவு தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்க, அதை தவிர இன்சூரன்ஸு இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்க, அதை தவிர எண்ணெய் விதைகள் வித்துக்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அது 3ஆம் தேதி காலை ஒரு 7-8 மணியிலிருந்து 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன், சந்திரன், புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 6, 7, 8 3 கிரகங்களும் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும். இப்போ 7 சனியினுடைய பாத சனி வேறு நடக்கிறது. அதனால் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க சம்பந்தத்தில் இருக்கிறவா கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக இருக்கிறவங்கிறது ரொம்பவும் நல்லது. பிரச்சனைகள் அதாவது பேச்சின் மூலியமாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுத்து கையாளுவது எல்லா விஷயத்திலையும் நல்லது. இந்த வாரம் நீங்கள் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் வழக்கு போட்டு வர்றதும்,
அது தவிர ஒரு கருப்பு துணி வந்து அங்கே வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.